வணக்கம். இன்னைக்கு கீதா சமையலறையில் நம்ம பார்க்க போகிறது வெஜ் ஸ்டஃப்டு சத்து மாவு பரோட்டா எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான். ஸோ சத்து மாவு வந்து குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு அடம் பிடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பசங்களுக்கு சத்து மாவு பரோட்டா பண்ணி கொடுத்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதோட வெஜிடபிள்ஸும் நம்ம சேர்த்த மாதிரி ஆச்சு. ஸோ முதல்ல பேனை ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றி காய வச்சுருங்க. நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். அடுத்து ஆனியன் வந்து நான் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும்னு சின்ன வெங்காயம் தான் போடுறேன். ஸோ அதை எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. ஸோ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. ஸோ ரெண்டும் நல்லா வதங்கணும். ஸோ இப்போ வதங்கிருச்சு. ஸோ அடுத்து வந்து வெஜிடபிள்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். நான் முதல்ல வந்து கேரட்டும் பீன்ஸும் போடுறேன். ஒரு கேரட் 5-6 பீன்ஸை வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் இதோட சேர்த்து பட்டாணி போடலாம். அடுத்து வந்து முட்டைகோஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் எதுனாலும் சேர்த்துக்கலாம் நீங்கள். அடுத்து வெஜ்ஜு வந்து வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இது வந்து நல்லா வேகணும். அதனால் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஸோ மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் மட்டும் வேக விடுங்க. ஸோ 3 நிமிஷத்துல நல்லா வெந்துடும். இப்போ 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், பீன்ஸும் கேரட்டும் நல்லா குக் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து வந்து நான் வந்து பொட்டேட்டோ சேர்க்க போகிறேன். பொட்டேட்டோவை வந்து ஏற்கனவே பாயில் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ 2 மீடியம் சைஸ் பொட்டேட்டோவை நல்லா மேஷ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அதையும் சேர்த்துக்கலாம். இதை வந்து முதலே போடணுன்னு அவசியம் கிடையாது, தனியாக பாயில் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதையும் அந்த கேரட் பீன்ஸோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. ஸோ நான் வந்து காரத்துக்கு வந்து மிளகாவும் போடலை. மிளகா போட்டிங்க அப்படின்னா சாப்பிட்றப்போ வந்து பல்ல கடிப்படும். ஸோ அதனால் சில்லி பவுடர் மட்டும் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியையும் சேர்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க, கொஞ்சம் ஆறணும். ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து பரோட்டா மாவு எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பரோட்டா மாவுக்கு நான் இன்றைக்கி சத்து மாவும் கோதுமை மாவும் சேர்த்து பண்ண போகிறேன். சத்து மாவு வந்து 1 கப், கோதுமை மாவு 1/2 கப். சத்து மாவு வந்து 1/4 கப்பாக 4 டைம் போடுறேன். ஸோ அதே மாதிரி கோதுமை மாவை 1/4 கப்பாக 2 டைம் போடுறேன். ஸோ அடுத்து தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. இது முதல்ல மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு எப்படி பிசைவீங்களோ அதே மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது மாவு ரெடி ஆயிடுச்சு. ஸோ அடுத்து பரோட்டாவை தேய்க்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ சப்பாத்தி கட்டையில் கொஞ்சம் கோதுமை மாவு போட்டு தேய்ச்சிக்கிறேன். ஸோ அடுத்து கொஞ்சம் அதிகமாகவே வந்து மாவு எடுத்துக்கோங்க, ஏன்னா நம்ம வந்து ஸ்டஃபிங் வைக்க போகிறோம். ஸோ அதனால் அதிகமாகவே எடுத்துக்கிட்டது நல்லது. ஸோ அதுக்கப்புறம் ஓரளவு தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சதுக்கு அப்புறமா நம்ம பண்ணி வச்சுருக்க அந்த வெஜ் ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுக்கலாம். ஸோ உள்ளே வச்சதுக்கப்புறமா நல்லா கவர் பண்ணிடுங்க. ஸோ கவர் பண்ணதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மாவு இருக்குது பார்த்திங்களா, அதை தனியாக எடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா வந்து அந்த பரோட்டா வந்து ரொம்ப திக்காக இருக்கும். ஸோ இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் மாவு போட்டுட்டு ஸோ சப்பாத்தி எப்படி வந்து தேய்ப்பீங்களோ அதே மாதிரி தேய்ச்சிருங்க. பட் ரொம்ப வந்து தின்னாக தேய்ச்சிடாதீங்க, ஓரளவு திக்காக தேய்ச்சாதான் நம்மளுக்கு வந்து பரோட்டா மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்து தேய்ங்க. ரொம்ப நீங்கள் அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா உள்ளே இருக்க ஸ்டஃபிங் வந்து வெளியில் வந்துடும். அதனால் கொஞ்சம் ஸ்லோவாகவே தேய்ங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டஃபிங் எதுவுமே வெளியில் வரல, கரெக்டாக தேய்ச்சிருக்கோம். ஸோ இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ தோசைக்கல்லில் போட்டு எடுத்துடலாம். ஸோ கல் ஹீட் ஆகிடுச்சு, கொஞ்சம் ஆயில் தேய்ச்சிக்கோங்க. ஸோ பண்ணி வச்சுருக்க பரோட்டாவை மேலே வச்சிடலாம். அடுத்து சுற்றி தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா குக் ஆகும். ஸோ ஒரு 3 மினிட்ஸ்க்கு அப்புறமா திருப்பி போடுங்க. ஸோ இப்போ திருப்பி போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. ஒரு ஹெல்த்தியான சத்து மாவு பரோட்டா. ஸோ வெஜிடபிள்ஸோட குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுங்க. எப்படி வந்தது அப்படிங்கிறத என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.